So guys, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு climate வந்து நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா வந்து இப்பதான் வந்து மழை பெஞ்சு நின்னுது. நான் Amazonல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த கிளைமேட்ல பண்ணிட்டு பறக்க விட்டா எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து அது பறக்க போகுது. ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சரி இருந்தாலும் ஓகே. நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் பேர் வந்து Mr.NanoTech and என் பேர் ஆகாஷ். ஸோ வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. நிறைய அன்பாக்சிங் வீடியோ இருக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் இருக்கு, அப்படி வந்து எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ வீடியோவில் போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சேனலோட செகண்ட் ட்ரோன். ஃபர்ஸ்ட் ட்ரோன் வந்து ஒர்க்கே அவ்வளோ டிஃபெக்டிவாக வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரோன் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு இது எடுத்தோன்னா ஓகே பாக்ஸில் வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே வந்து சார்ஜர்ஸ், அப்புறம் அந்த இது பிளேட்ஸ், எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோன்னே நம்மளோட ட்ரோனுங்க. ஸோ நம்மளோட ட்ரோன் வந்து பார்த்துச்சு. இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சிரும். பறந்து போகாமல் இருந்தா சரி. செம்மையாக காத்திருக்குது. நான் பேசுறதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போச்சு கீழே வருது. ஸோ கைஸ், இந்த ட்ரோனை தான் நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். எனக்கான இதோட பில்ட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்கு. தென் வந்து இதுக்கு முக்கியமான விஷயம், 3 பேட்டரி இருந்தால் போதும் இது ஃப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ட்ரோனை ஹெலிகாப்டர் வாங்கும் போது நல்ல இவ்வளோ பெரிய மோட்டர் இது டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு 6 பேட்டரி போட தான் ஒர்க் ஆகும். அண்ட் வந்து இதில் வந்து சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குதுன்னு தெரியல. ஸோ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எண்ணில். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க ட்ரோனை. கைஸ், ஓப்பன் பண்ணோடனே கீழே வந்துடுச்சுங்க. அவ்வளோ காத்திங்க. ஸோ வந்து அப்படியே இந்த ரிமோட் கண்ட்ரோலே சரி நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த இதுவே வந்து கீழே வந்துடுச்சு அந்த காற்றுக்கு. ஸோ வந்து நம்ம இப்போ டெஸ்டிங்கு போயிட்டுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி கிரவுண்ட் தான். ஸோ வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ட்ரோனை இங்கே தான் பறக்க விட போகிறோம். ஓகே காய்ஸ், பறக்க விட்டுலாமா? பறக்குறோம், பறந்தே பறக்குறோம். ஸோ காய்ஸ், இது பண்ணால் ஆன் ஆகிடணும். ஆன் ஆக மாட்டேங்குது கைஸ். பேட்டரி போடல, பேட்டரி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே கைஸ். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணனா உள்ள வந்து இப்படி இருக்கு. இதுல வந்து நம்மளோட பேட்டரி இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கலாம். இந்த இதை எடுத்துட்டு நம்ம வந்து இதுல இப்படி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஜாயின் பண்ணிக்கிட்டு உள்ள ஐயோ போக மாட்டேங்குது. ஓகே போதும். என்னடா இது? ஓகே, உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஓகே, உள்ள போட்டாச்சு. ப்ளக் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை இப்படி ஆன் பண்ணனா ஆயிரம். இந்த மாதிரி கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த 3 பேட்டரி இன்செர்ட் பண்ணிப்போம். ஓகே போட்டாச்சு. ஓகே கைஸ், நம்மளோட ட்ரோன் டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்ஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். ஸோ டெஸ்டிங்கு போயிடும். கைஸ், இப்போ வந்து இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா கைஸ், இதோட பவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி போகுதுங்க. ஸோ வந்து இது ஈகராக இருக்கு பறக்கிறதுக்கு. சரி பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணிடும். கீழே இருந்தா இப்படியே மேலே தூக்கி போட்டுரும். கைஸ், ரொம்ப தூரம் போனதுனால கட் ஆயிடுச்சு போல. நம்ம ட்ரோனுக்கு ஒன்றும் ஆகலைங்க. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஏய், ஏதோ ஒன்று போயினே இருக்குதுடா.
ஸோ கைஸ் அப்பப்போ வந்து கண்ட்ரோலை மீறி ரொம்ப தூரம் போயிட்டு அப்படியே வந்து கண்ட்ரோல் அதான் சிக்னல் கட் ஆகிட்டு அப்படியே கிராஸ் ஆகிட்டு கீழே வந்துடுது. ஸோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம வந்து இதை ஓட்டி பழகணும், அப்போ தான் வந்து நல்லா ஓட்ட முடியும் போல். சரி ஓகே, பழகிடுவோம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டேக் ஆஃப் ரெடி ஆகிட்டார் நம்ம ட்ரோனு. வாவ், கொச்சிரா. ஸோ கைஸ் நல்லாவே இருக்குது ட்ரோனு. இது எப்படி சொல்கிறது, இந்த ட்ரோனை என் கையில் மாட்டிக்கிட்டு இது படுற பாடு இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு தடவையும் ஒழுங்காக டேக் ஆஃப் பண்ணல, டேக் இன் பண்ணல. இந்த பாட்னையே வலிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஃபுல் ஹைட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு பொட்டன்ஷியல் ரீச் பண்ணோன்னே அதுவே இல்லை, கனெக்ஷன் லாஸ்ட் ஆகி கீழே வந்துடுது. ஏன்னா வந்து இதை நான் கீழே இருக்குது எனக்கு மனசே இல்லை நிஜமா. சீரியஸாக சூப்பராக ஒர்த்தாக இருக்குது இந்த ட்ரோனு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தாங்க, ஏன்னா இது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. வந்து 2500 கிட்ட வருது. ஸோ நீங்கள் இன்னொரு 2500 கொடுத்தீங்கன்னா இந்த மேவிக்கில் வந்து டிஜே மேவிக் அதில் வந்து ஒரு 5000 சம்திங் ஸ்டார்டிங் இருக்குது கேமரா வச்சு. ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணுறது பெட்டர் இதை ட்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இதில் வந்து சரியாக அந்த கைரோ ஆக்சிஸில் வந்து ஸ்டேபிள் கைரோ ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இது கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த பட்டன்லாம் இதுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து ஸ்டேபிளாக கிடையாது, என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இது. ஸோ வந்து நீங்கள் இது வாங்குறதுக்கு ஒரு இன்னொரு 2500 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு டிஜே மேவிக் வாங்கிக்கோங்க சொல்லுவோம். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க, அண்ட் நம்ம வீடியோவை கண்டிப்பாக லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இல்லை நான் என்ன இது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷனில். இல்லை இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது உங்ககிட்ட வந்து பாய் சொல்கிறது மிஸ்டர் நானோடெக்லேருந்து உங்கள் ஆகாஷ்.